இன்னைக்கு நம்ம சொந்தங்களுக்காக அஃபோர்டபிள் பிரைஸ்லயே எல்லா வசதிகளையும் கொடுத்து எல்லாரும் வாங்குற மாதிரி லோ பட்ஜெட்ல கட்டியிருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான 2 BHK வீட்டை பார்க்க போறாங்க. பொதுவா லோ பட்ஜெட்ல கட்டுற நிறைய வீடுகளை ஏதாச்சும் ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் கம்மியான விலையில கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீட்டோட அழகான வேலைப்பாடுகள் ஆகட்டும், வசதியான பிளானிங் ஆகட்டும்னு எல்லாத்தையுமே செம்மையா கொடுத்துருக்காங்க. இந்த வீட்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இருக்கு, வசதியான லிவிங் ஏரியா இருக்கு, லோ பட்ஜெட்ல வீடு வாங்க ஆசைப்படுற எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய டைனிங் கம் கிச்சன் கொடுத்திருக்காங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு நார்மல் பெட்ரூம் வச்சிருக்காங்க. இது போக 3 டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்து வீட்டை சூப்பரா பிளான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீட்டை எங்க கட்டியிருக்காங்க, என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னு நம்ம சுத்தி பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அழகான வீடு மேற்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரோட அமைஞ்சிருக்கு. வீட்டை 30 அடி அகலமாகவும் 44 அடி நீளமாகவும் உள்ள 3 சென்ட் இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1150 ஸ்கொயர் ஃபீட்ல ரெடி பண்ணிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு கலர்ஃபுல்லான நிறைய விதமான டிசைன்ஸை செம்மையா கொடுத்து வேற லெவல்ல வடிவமைச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல சூப்பர்பான ஹெவியான மெட்டல் கேட் அமைஞ்சிருக்கு. கேட் ஓபன் பண்ணதும் முதல்ல நம்ம பார்க்கறது 12க்கு 15 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கவர்டு பார்க்கிங் ஏரியா. இந்த பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ற மாதிரி வார்டுக்கு கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் பார்க்குற மாதிரியே வீட்டை சுற்றியும் நிறைய செட்பேக் ஏரியா இருக்கு. பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்ல கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸையும் பொறுத்திருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியிலேயே இந்த வீட்டோட அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு பிவிசியில் அழகான டிசைன்ல வெயிட்லெஸ் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்குற அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6 அளவில் இந்தியன் ஸ்டைல் அமைஞ்சிருக்கு. பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் அழகான பேட்டர்ன்ல ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் செராமிக் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஏரியாவை தாண்டி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வைடரான பேசேஜோட அளவு 6க்கு 20. இந்த பேசேஜோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோர். தேக்கு மரத்துல பிரெஞ்ச் டோர் டைப்ல அழகான டிசைன்ல வடிவமைச்சு சைட்ல வர சேஃப்டி கிரிலுக்கும் அழகான டிசைனர் கிளாஸை மாட்டியிருக்காங்க. இந்த அழகான டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்ததும் முதல்ல நம்ம பார்க்கறது 10க்கு 20 அளவுல வசதி அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு சூப்பர்பான பேட்டர்ன்ல 2x4 சைஸ்ல ஹை கிளாஸியான வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்கள் அமைச்சு சீலிங்க்கு ஹேங்கிங் லைட்ஸும் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட்ஸும் பொருத்தி ஒன் சைட் வாலுக்கு மட்டும் டார்க்கான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு அதுல ஷோபீஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸை கொடுத்து லிவிங் ஏரியாவே செம்ம எலகண்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வசதியான லிவிங் ஏரியாவை தாண்டி அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட டைனிங் கம் கிச்சன். டைனிங் கம் கிச்சன்ல ரைட் சைட்ல வீட்டோட கிச்சனை அக்னி மூலையில வாஸ்துப்படி கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைட்ல வீட்டோட டைனிங் ஏரியாவை பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லையும் வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் நிறைய கிடைக்கிறதுக்காக பெரிய பெரிய ஜன்னல்களை அமைச்சிருக்காங்க. இதோட மொத்த அளவு 6க்கு 20. லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியே டைனிங் கம் கிச்சன்லையும் சீலிங்க்கு நிறைய ஸ்பாட் லைட்ஸை பொறுத்திருக்காங்க. இங்கே நம்ம பார்க்கறது கிச்சனுக்கான ஸ்பேஸ். கிச்சனுக்கான ஸ்பேஸ்லையும் வென்டிலேஷனுக்கு பெரிய பெரிய ஜன்னல்களை அமைச்சு வால் ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டைல்ஸ் லே பண்ணி கவுண்டர் டாப்பை எல் ஷேப்ல கிரானைட்ல கொடுத்து சிங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கு இந்த கிச்சன்ல கடப்பாக்கள் யூஸ் பண்ண நிறைய வால் ஷெல்ஃப் இருக்கு. இது போக கிச்சன்ல இருந்து ஆரம்பிச்சு டைனிங் வரைக்கும் எல் ஷேப்ல பெரிய ஆர்சிசி லாஃப்டையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியால தெற்கு பக்கம் இங்க நம்ம பார்க்கறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் வுட்டன் டோரை சூப்பர்பான டிசைன்ல மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 16. பெட்ரூமோட வெளிச்சத்துக்காகவும் பெரிய ஜன்னல் அமைச்சிருக்காங்க. சீலிங்கோட கார்னர்ஸ் ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட் லைட்டை பொருத்தி லிவிங் ஏரியால பார்த்த மாதிரியே ஒன் சைட் வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது போக ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்டையும் இந்த பெட்ரூம்ல அமைச்சிருக்காங்க. இது இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூம் உள்ள டோருக்கு எல்லாமே பிவிசில அழகான டிசைன்ல வெயிட்லெஸ் டோரை மாட்டியிருக்காங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 5 அளவில் அமைஞ்சிருக்கு. இது வெஸ்டர்ன் ஸ்டைல ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாட்டியிருக்காங்க.
இந்த வீட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் நார்மல் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 10க்கு 10. ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரியே வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸையும் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸையும் இந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 5ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது டெரஸ் போறக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ். இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வர ஸ்பேஸ்ல யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸும் ஜனமூலையில இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெளியும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்காங்க. எல்லா வசதிகளையும் கொடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லயே கட்டியிருக்கக்கூடிய இந்த அழகான வீடு கோயம்புத்தூர்ல காரமடையில கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து அஃபோர்டபுள் பிரைஸ்ல 35 லட்சம் ரூபாங்கிற விலையில கொடுக்குறாங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த இந்த சூப்பரான வீட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.